இன்னும் ஒரு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. அருமையான சந்தர்ப்பம் இது. இந்த பூட்டப்பட்ட நாட்களில் கர்த்தரை தேடுவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதற்காக தான் கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Today I think it's a colorful day. God bless you. Hallelujah. பழைய பாட பாடி ஆரம்பிப்போம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே. Hallelujah. Thank you Jesus. I got a throat problem, sorry. தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலின் நம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சத்திய ஜீவநதியும் அவரே. ஜீவனாலின் நம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. எங்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். இதோ மனுஷரின் மத்தியில் மனுஷர்களாக நாங்கள் கூடி வரும்போது, ஒருமனப்படும் போது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி நிற்கிறார். அவர் பேசுகிறார். இந்த வாரத்தில் ஒரு தெய்வீக உறவுக்குள்ளாக ஒரு டிவைன் கனெக்ஷன். I want to guide you everyone into the divine connection. ஒரு தெய்வீக உறவு, தெய்வீக தொடர்பு, தேவனோடு உள்ள ஒரு தொடர்பு உங்களுக்குள்ளாக அதிகரிக்க வேண்டும். இதோ உங்களுக்காக உலகம் திறக்க காத்திருக்கிறது. இன்னும் ஓரிரு வாரங்களில் நிறைய கடைகள் திறந்து விட்டார்கள். இப்போது நான் இந்த போய் வெளியே பார்த்துட்டு வந்தேன். Looks like normal, but people don't wear any mask. Still dangerous going on, but the world is open for you now. God is going to bless you in abundance in the world right now. ஒண்ணுமே இல்லையே என்று யோசிக்கிறியா? Then God is going to begin in your life. ஒண்ணுமே இல்லாத காரியத்தில் கர்த்தர் ஆரம்பிக்க வல்லவராக இருக்கிறார். இருக்கும்போது அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். அவர் இல்லாதவைகளை அழைக்கிற தேவன். குறைச்சிங்க ப்ளீஸ். இல்லாதவைகளை அழைக்கிறதாக தேவன் அவர். உலகத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் இருந்தார், வேற ஒன்றும் இல்லை. அவர் எல்லாம் உண்டாக்கிறது என்றால் எல்லாம் உண்டானது. சகலமும் அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உண்டானது. சகலமும் அவருக்குள்ளிருந்து வெளிப்பட்டது. உண்டானது ஒன்றும் அவரால் அன்றி வேற ஒன்றும் வெளியே உருவாகவில்லை. அவரால் தான் எல்லாம் உருவாச்சு. அவருக்குள்ளாக வெளிப்பட்ட காரியங்கள் தான் அது எல்லாமே. நாங்களும் அவருக்குள்ளும் வெளிப்பட்டோம். இந்த உலகத்தில் ஒரே ஒருவனை கர்த்தர் மண்ணினால் உருவாக்கினார். He made a one and only person through the sand. From that one person, the 7
10.5 billion people is out with that one person. It's a divine. இதை நாங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அதிசயத்தில் ஆழ்ந்து போகிறோம், சந்தோஷத்துக்குள்ளாய் மிதக்கிறோம். அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்படியெல்லாம் நடந்திருக்கா, தேவன் செய்திருக்காரா என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. I want to welcome people before I start sermon. Eunice Aaron, my mummy is here. Hallelujah. Shanti Swamidas is here. My sister is here. And Mercy Vincent, sister, God bless you. Everything okay? God bless you. And Shiva, God bless you, ma. God bless you, ma. And Shamia Puraja, my wife, is here. Hallelujah. Veronica Raj, praise the Lord. Praise the Lord. David Nita, it looks new to me. Praise the Lord. God bless you. Can you introduce yourself? யார் உங்களுக்கு சொன்னா, யார் மூலமா நீங்க வந்தீங்கன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். David Nita, God bless you. And Hazel John's mummy, God bless you. Jacqueline Lee, God bless you. Esther Sangeeta, God bless you. I'm really happy to see the pictures of Felicia. Feliciaவோட படத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சுகத்தை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Amen. Vijay Kumar, praise the Lord, Pastor. Amen. Hallelujah. Hallelujah. Maranatha, Vijay, with prayer in Jesus Lord Christ. Thank you, thank you, thank you. God bless you. Hallelujah. We from Chennai. God bless you, my dear brother. Kalaivani, God bless you. Sister, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? How's everything? பசங்களாம் எப்படி இருக்காங்க? சந்தோஷம். God bless you. And Simon Daniel Raj, God bless you, Simon. God bless you. It looks new to me. God bless you. And Rekha, I'm praying for everyone in your life. Hallelujah. God bless you. Rekha, God bless you. And Vijay Pandhare, God bless you. Vijay Pandhare, God bless you. Thanks for joining. God bless you. And Ruth Shinde, Diksha Shinde, God bless you. God bless you. Deborah Angel, God bless you. Ruben Balendra, you are continually following us and watching every program. God bless you, my dear brother. God bless you. Ragini Batma James, God bless you. And Christian Luth Mani, God bless you. Hallelujah. And Pramila Dhanaraja Singham, you on time today. God bless you. I love to see everyone. And Asa Rajan M, God bless you. And Josana Rabat, we welcome you. God bless you, mommy. Amen. Thank you, Pastor. Thank you, Rekha. God bless you. இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி கொள்கிறேன். ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்படி கலர்ஃபுல்லாக வந்து உட்கார்ந்துருக்காருன்னு யோசிக்கிறீங்களா? ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளான். எங்கே ஆரம்பிச்சுது பிரச்சனை? தோட்டத்தில் ஆரம்பிச்சுது. ஏதேன் தோட்டத்தில், Garden of Eden, a problem started. So I want to start from the divine. அந்த தெய்வீக அந்த பிரச்சனத்துக்கு முன்பாக அங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான், இந்த பழத்தில் வந்த பிரச்சனை தான் இன்றைக்கி நாங்கள் இப்படி உட்காந்து பேசி கொண்டிருக்கிறோம். அன்று அந்த பாவம் வரவில்லை என்று சொன்னால் இன்று நாங்கள் இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. If Adam didn't eat the fruit, today this sermon won't be there. Definitely. No Bible will be there, no sermon will be there, because no sin will be there in the world. பாவம் இல்லாத ஒரு உலகமாக இருந்திருக்கும், எந்த ஒரு காரியம் வந்திருக்காது. ஒரு பாவம் வந்ததுனால அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய இத்தனை காரியங்கள் நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் மார்டின் தம்பி, God bless you. சாந்தி பால், God bless you. Hallelujah. And Suzanne Esther Joshua, God bless you. Suzanne Esther Joshua. Cassandra Alex, God bless you. Jaslyn, God bless you. Ruth Angel and Lalita. Lalita, I'm praying for your husband. God bless you. God is working on his life. God bless you. I bless everyone. And Prabhu, I'm praying for you as well. Prabhu, I heard a Prabhu from Malaysia is sick. There's a dengue fever going on some other places actually. So please pray for these people who are affected with this virus. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் வரக்கூடாது, வியாதி அணுகக்கூடாது. No virus should enter the Christian life. Because if God is your protector, God is your, and Jesus is your God, then why you get these things? Think. There's somewhere we lack in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் எங்கேயோ ஒரு குறையோடு காணப்படுகிறோம். Hallelujah. Thank you. God bless you. Hallelujah. Priya, God bless you, ma. I had so many Father's Day wishes yesterday. And I was father for a lot of people, as a spiritual father for a lot of people around the world.
I bless them in the mighty name of Jesus. Father. Father. Where this Father come from? I used to wonder where this word come from. And we call Father in heaven. Father in heaven. பரமண்டலத்தின் பிதாவே என்று சொல்லுகிறோம். Father. He made us and He gave His name as well. Father. Father means, it's a divine teaching. If you can write it down or note it down, it's good for you to tell others actually. Hallelujah. Hallelujah. I want to go from Genesis chapter, which is wonderful today actually. Hallelujah. We take your Bibles down. I give some time. Take your Bibles down. Hallelujah. Priscilla Martin, God bless you, ma. Thanks for joining. Hallelujah. 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 I love this screen. So colorful. எல்லா பழம், அன்னாசி பழம் இருக்குது, ஆரஞ்சு பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது, கமலா பழம் இருக்குது, எல்லா பழமும் இருக்குது இதில். ஹல்லேலூயா. என் பையனை பார்த்துட்டு 1 pound a bowl கற்றுட்டு போகிறான். இங்கே வந்து பிஸ்னஸ் நடக்குங்க ஒரு ஸ்ட்ரீட்டாக ஷாப்பில். ஒரு 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 கூடையில் ஒரு சின்ன பாஸ்கெட்டில் பழம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் 1 pound a bowl கற்றுவாங்க. 1 pound a bowl அவங்க போட்டிருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ that's called 1 pound a bowl. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Okay, let's go into meditate today. First of all, I want you to understand we are serving a king. இது முதல் புரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கிறிஸ்தவர்களுக்கு. Every Christian should understand he serving a king. She serving a king. He is King of Kings and we are serving a king. We are serving a king. Hallelujah. 1 pound a bowl. Wife potrika. God bless you. Hallelujah. We serving a king and king is a lord. Our king iruknala lord illa, king is a lord. Because he owns all this world. All this world belongs to God. Bible says Psalm chapter 24 verse 1. சங்கீதம் 24 அதிகாரம் முதலாம் வசனம். சங்கீதம் 24 அதிகாரம் முதலாம் வசனம். ஹல்லேலூயா. எடுத்தவங்க போடுங்க பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருங்க எல்லாரும். பிகாஸ் we are heading towards releasing of lockdown. I think this is the last week, I think, according to UK, because it says to me, we will be having a first service in July, London, I think. And first service in the church in July, London. And we're having a communion service on the day. First service is a communion service for us. Hallelujah. Hallelujah. Thank you, thank you, thank you. From where you bought this? From online, mummy. It was cheap actually. So I thought, okay, let me buy it. Psalms chapter 24, சங்கீதம் 24 அதிகாரம் 1 வசனம். The earth is the Lord. The earth is the Lord's. பூமி அவருடையது. பூமி அவருடையது. And the fullness thereof, the world and they that dwell therein. எல்லாம் அவருடையது. பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. Earth is the Lord. So, God owns this complete earth. He is a Lord. Because this earth belongs to Him. He is a Lord. Why I say Lord? We say landlord. Do you remember? கண்டிப்பாக இருக்கும். வீட்டுக்காரன். House owner. House owner. Landlord. We call it landlord. If the land belongs to one person, he is a landlord. அந்த இடத்துக்கு அவன் தேவனாக இருக்கிறான். அவன் என்ன முடிவு செய்கிறானோ அந்த இடத்துல அது செய்வான். Whatever he takes decision, he do it on that land. That's why he called landlord. Hallelujah. We call our house owner landlord because he owns the lot. He owns the place. That's why he is Lord. Bible says the same thing. Earth is the Lord's. இந்த பூமி
அவரது உடையதாக இருக்குது. அவர் தான் தேவன். அப்போது அதனால தான் அவர் தேவன் என்று அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் a king and he is a Lord. Hallelujah. 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 I think we are getting into the story right slowly. Hallelujah. Hallelujah. Lifeline Church, God bless you. Thanks for joining. Divya Murthy, praise the Lord, ma. God bless you, ma. Thanks for joining, ma. Hallelujah. Hallelujah. So, that's why king is Lord. Reason every king owns the country as a personal property. In this UK, queen owns all the swan. And the கொக்கு swan is கொக்காமா. எல்லா கொக்கும் கொக்கா ஸ்வான் தாரையா தமிழ் தெரியல, ஸ்வான் இங்கிலீஷில் ஸ்வான் சொல்கிறது. எல்லாம் அவர்களுடையது. நிறைய நிலங்கள் அவர்களுடையது. அதனால தான் அங்கே குயின் அண்ட் கிங் they own this whole country. That's why we're paying tax to them. We're paying everything to them. The king influences his power in his territory. தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளாக தன்னுடைய ராஜ்யத்தின் அதிகார வல்லமையை அவர்கள் செலுத்துவார்கள். That is why king always try to expand, catching other places and try to expand the territory. But here, in this case, Lord owns everything because Lord made everything. Lord made the world. Lord made everything in the world. So he owns everything. And நம்ம ஊரில் சொல்லுவோம், லார்டு லபக் தாஸ், நீ பெரிய லார்டு லபக் தாஸ், எல்லாம் உனக்கு தெரியுமா, எல்லாம் உனக்கு இருக்குமா. Sometimes people think they know everything, they are the Lord. That's why they say லார்டு லபக் தாஸ்னு சொல்லுவோம். And in Hebrew they say Adonai, Lord, Adonai. Adonai means a master or owner. He is the owner. That is the meaning of it, Adonai. He is the master of all. He is the owner of all, everything. So God made this world. First of all, we need to understand who made the world and who is our God, who is our Lord. Our Lord is a God and he is a king. If he is a king, we are the children of God. We are children of king. Then who we are? We are prince and princess. இளவரசன் இளவரசிகள், prince and princess. He is a king of kings. ராஜாக்களும் ராஜாத்திகளுமாய் இருக்கிறோம் நாங்கள். நம்ம இது உள்ளுக்குள்ளாய் போய் பார்ப்போம் என்று சொன்னால் இதனுடைய அதோடைய அர்த்தம், அதோடைய டெப்த்து ரொம்ப நல்லா இருக்கும். தாற்பரியம், சரியான வார்த்தை, தாற்பரியம். இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இது புரியாத ஒன்ஸ் புரிஞ்சிட்டிங்கனாலே நிறைய பேருக்கு திருத்துவம் புரியாது. they don't understand the Trinity. That is the problem. They don't understand the Trinity. Trinity is a very big problem is going around Christianity. People think Father is different, Son is different, and Holy Spirit is different. They are three in one. That is why so many groups has been raised, and the Jehovah's Witness, they says Jesus is not Lord and Father is the Lord, because they don't understand the concept of God. கர்த்தருடைய தாற்பரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏஞ்சல் ஹெச், God bless you. பிந்துஷா மெட்லின், God bless you, ma. Thank you for joining. Ebenezer Wellington, God bless you. Thank you for joining. Daniel Joshua, praise the Lord, ma. Praise the Lord. God bless you, Daniel. Hallelujah. Hallelujah. Thank you. Lalit Astin, praise the Lord. God bless you. Hallelujah. Gopi Kant Paul, God bless you. இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே, கர்த்தருடைய திருத்துவம் என்ன என்று சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே, we are Christian, we know who we are. யார்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், யார்கிட்ட ஜெபிக்கிறோம், நம்ம யாரை வணங்குறோம். தெய்வத்தின் மகிமை புரிந்து கொள்ளாதனால்தான் சில வேளைகளில் நாங்கள் சோர்ந்து போவது உண்டு, கவலைப்படுவது உண்டு, கஷ்டப்படுவது உண்டு, வேதனைப்படுவது உண்டு, பிசாசின் பிடியில் மாட்டுவது கொள்ள. எங்கள் தெய்வத்துடைய மகிமையை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. We didn't understand the glory of God. We didn't understand the power of God.
We all need to understand. இந்த தெய்வீக வாரத்தில் உங்களுக்கு நான் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். Hallelujah. So every king became Lord because he owns everything. இந்த உலகத்தில் ராஜாக்களை கூப்பிடுவாங்க, the Lord, my Lord, my Lord அப்படி தான் சொல்லுவாங்க. Because they owns. The properties belongs to them. It's a personal possession for them. So when we live there, we are about to call them Lord because they owns everything. We call normal ஒரு வீடை வச்சிருக்கோன்னே லேண்ட் லார்டுன்னு கூப்பிட்றோம். He is our landlord. He is our landlord. அவன் வீட்டில் அவன் வாடகைக்கு இருந்தால் அவன் நமக்கு லார்டாக இருக்கிறான். உண்மை தானே? Hallelujah. Jiva Shini, God bless you. My Lord, my King. Thank you. Thank you for the understanding. Whenever you pray, you think you are praying towards a king and kingdom. Jesus came down to establish the kingdom. That is the main source. He came down. He came to die, this and that, but that's a different story. But above all, he came down to establish a kingdom. Why Jesus made a earth? எதற்காக பூமியை உண்டாக்கினார்? ஒரு கேள்வி. Jesus extend the heaven into earth. ஒரு எக்ஸ்டென்ஷனை உரு பண்ணுற ஒரு வீடு வச்சிருக்கிறோம். வீட்டில் 3 ரூம் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது. Suddenly we think we getting a big family, we need to extend something in the back of the house. We extend the conservatory. We extend another room. Still, it belongs to the house. Even though it's extension, it still is belong to the house. Even though you let it out, it still belong to the house. அது வாடகைக்கு கொடுப்பேன்னு சொன்னாலும் அது தனியாக இருக்கு சொன்னாலும் அது வீட்டோட ஒன்றாக இருக்கிறது. இட்ஸ் எக்ஸ்டென்ஷன். எட்வர்ட் வசந்த், பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அண்ட் மேரியம்மா, காட் பிளஸ் யூ மேரியம்மா. நல்ல ஒரு அருமையான கதை போயிட்டுருக்கு. மிஸ் பண்ணிட்டா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இன் த யூடியூப். ஐ கான் கோ பேக் அண்ட் அகெயின். Hallelujah. God bless you. So Jesus done the extension, which is the earth. He made an earth to influence the heaven culture into the earth. Wow. That is why he made everything nicely. He made everything and then he said, okay, it is good. It is good. This is good. This is good. சில சமயம் நம்ம வீடு கட்டிட்டு இது அழகாக இருக்குது, இது அழகாக இருக்குது, இது அழகாக இருக்குது, இது அழகாக சொல்கிறோம். அப்படியாக அவரும் அதை அப்படி செய்கிறார். Once we serve a king, once we under the king legitimate, what will happen? We need to implement a king lifestyle, king morals. This happens, no? Like British captured India and all other countries. What they have done? They have influenced the language in the country. In India, most of the people speaks English. ஏதாவது ஒரு வார்த்தையாக கேட்பான், வாட் இஸ் யுவர் நேம், அட்லீஸ்ட் ஒரு வேர்டாக தெரிஞ்சிருக்கோம். தட் இஸ் த wonderful thing of king culture. They influence their language into another country. தங்களுடைய பாரம்பரியத்தையும் தங்களுடைய வாழ்க்கையின் முறைமையும் இன்னொரு நாட்டுக்குள்ளாக செலுத்தி அந்த நாட்டின் பாரம்பரியத்தை அழித்து விடுவார்கள். The one man said, if you teach other people our language, automatically their culture dies. Their language dies. In India, some people don't speak Tamil. In Chennai, Tamil பேச மாட்டாங்க. இன்னமும் அப்படியே ஆங்கிலத்திலே பிறந்து வளர்ந்த மாதிரி அது ஒரு பெரிய ஸ்டைலாக நினச்சி பேசுவாங்க. ஒரு மொழியை நாங்கள் மறப்பதனால அந்த மொழியை அழிக்கிறோம். We are completely wipe out the country rules and regulations and culture. This is what the king does it. When they invade into another country, they try to colonize the country. King only colonize. No other people can colonize. These people colonize. And then they say, you do like what we say. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும்.
என்று அந்த ராஜாக்கள் அறிவுறுத்துவார்கள். அந்த ராஜாக்களின் தலைமை கீழாக செல்லும்போது நாங்கள் அவர்கள் சொல்வதை தான் செய்வோம், அவர்கள் பேசுவதை பேசுவோம். சேம் திங், மை காட் ஜீசஸ் இஸ் த கிங். Once you come under Jesus Christ, you're supposed to be live like Christ. Hallelujah. Hallelujah. As I'm marching, Pastor, please pray for me. Definitely pray for you. I will call you, or you can call me on my number. I'll pray for you later. Selva Sundara, God bless you. Hallelujah. Before people call me, please check whether I'm online or not. Or message me first. Some people, when I'm on the line, they call me. I don't understand. Why? So, you are under kingdom, so your lifestyle and morals all belongs to that kingdom. That's called kingdom decorum, kingdom culture, kingdom attributes, kingdom attitudes. That will influence us. That is what's happening around the world. Most of the country speaks English because Britain ruled most of the countries. It became a popular language. I tell you, that's one of the best things they've done it. They've done it. That is the king culture. President can't be the king. ஒரு ஜனாதிபதி ராஜாவை மாற முடியாது. ராஜா நினைத்தால் ஜனாதிபதியை வைக்கலாம், ராஜா நினைத்தால் ஒரு பிரைம் மினிஸ்டரை உருவாக்கலாம். ஆனால் ஒரு ஜனாதிபதி ஒரு ராஜாவை உருவாக்க முடியாது, ராஜாவை மாறவும் முடியாது. So, first of all, we need to understand we serve a king. ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, யூ த ராஜசிங்கம். எவ்வளோ பாட்டெலாம் பாடுவோம். ஏசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். What is this song called? God, let us understand your heartbeat and do it according to that. So, you need to satisfy the king in your life. உன்னுடைய சுய வாழ்க்கையில் ராஜாவை திருப்தி படுத்துகிற வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். That's called kingdom culture. Worldly culture is different than the kingdom culture. Once Adam sinned, Adam fall, it causes a great fall of humanity. Because one person sinned against God. Everything collapsed. Everything collapsed. Hallelujah. Otherwise, how would you have talk to each other English? Jacqueline, Mami, Justana. This is one of the example I'm telling you, but definitely we have no different language. If it's not English, not there, something will be there. That's why I say king culture is wonderful culture. Raja, Yesu Raja, we need to understand first we serve a king. He needs dignity. Because he holds the authority and he is the Lord of everything. He owns everything in this world. That is why we call Lord. We can't call Lord anyone. We can't call the president Lord. We can't call the prime minister Lord. If they hold the house, they call him landlord. But king comes from above. That only king is Jesus Christ. Kingdom colonizes. Let us read Matthew chapter 6. Matthew chapter 6. Jesus himself explained how to pray in first place. We need to understand this. Matthew chapter 6. Matthew ஆறாம் அதிகாரம் 10ஆம் வசனம். 9ஆம் வசனம் பார்ப்போம். After this manner, therefore pray ye, our Father which art in heaven. பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, hallowed be thy name. நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஸோ அவர் எங்கே இருக்கிறாரு?
He is in heaven. பரமத்திற்கு பிதா. Thy kingdom come. Annie, Hema, God bless you. Jacqueline Lee, God bless you. Thanks for joining. Thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. We don't experience this culture. That is a problem. We try to build churches. We say we have a big church, we have a big congregation, we have a big group, we have a big pastor. Where is the kingdom culture? It's not present. Nobody knows, most of the Christian doesn't know, we are going to meet in one direction, which is Jesus Christ is the King. We working as a branches, as a territory of kingdom. Everywhere we have branches, churches. Colonized by God. Colonized by God. Actual word is colonized than church. He colonizes every churches to gather his people towards his kingdom. I am the work, I am the labor, I am the servant of God. That's why he said servant of God. I am the servant of God to bring the people into kingdom. My job is to bring people into kingdom. That is why, that is the main source of doing this life. That's the main source of doing this life. Wherever you are around the world, my job is to teach you the kingdom and bring towards you the kingdom. உங்களை ராஜ்யத்துக்கு முன்பாக கொண்டு வரதுக்காக தான் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஜெபிக்கிற தன்மை கற்றுக்கொள்ள ராஜாவிடம் ஜெபிக்க வேண்டும். ராஜாவை நோக்கி பாட வேண்டும். Kingdom, king needs prizes. அவரை தான் வாழ்த்துவாங்க. ராஜாதி ராஜா, மார்த்தான் ராஜா, கம்பீர, இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ we serving a king. அதை புரிஞ்சாலே எங்களுடைய தன்மை மாறிவிடும். ராஜாவோட குணம் கொடுக்கிறது, வாங்கிறது இல்லை. அதுதான் ராஜா. ஸோ இட் கம்ஸ் டு அஸ் சேம் குவாலிட்டி. Kingdom quality, kingdom decorum, kingdom faith, kingdom currency, kingdom attributes, kingdom attitude, kingdom culture, kingdom policy. There are messages in Bethel Tabernacle UK. It says there on the top, Bethel Tabernacle UK. If you go there, you watch all these messages. That is why when I understand the concept of the king, I want to be like a prince. That's why all these colorful shirts, things like that. That's why I want to be like a king. I want to be like a prince. சில பேர்லாம் அப்படியே ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க, வெள்ளை வெள்ளையேன்னு போட்டு அப்படியே சாந்தமாக அப்படியே ஹம்பிளாக இருக்காங்களாம். அப்படி தாழ்மையாக இருக்குமே நடிக்கிறது. அதெல்லாம் செல்லுபடியாகாது. Humble should come inside. The body language is supposed to be needed, that's true. But dressing sense, we are the prince. We need to dress up like a king. ராஜாவின் பிள்ளை எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். ஆனால் குணங்களும் இருக்கணும். ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். குனி நேரத்தில் குனியணும். ராஜா நடந்து போனால் குனியணும். ராஜாவுக்கு முழங்கால் படியணும். அவர் வரும்போது நாவுகள் யாவும் முழங்கும், முழங்கால் யாவும் மடியும் என்று வேதம் சொல்லுகிறது. All the mouth will confess, all the knees will bend. ஏன் அவருக்கு கனம் கொடுக்க வேண்டும்? Hallelujah. Pari Vanaja, God bless you ma. Thanks for joining. Hallelujah. Amen, 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 amen. I don't want to miss any names, so bless. What is this? Chapter Jostana Mami is a chapter 6 of Matthew 9 and 10. I said, okay. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. பரலோகத்தில் என்ன செய்யப்படுவதோ அதே பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டும். Whatever happens in the house should happen in the extension of the house. Conservative of the house. இந்த வீட்டுக்கு என்ன கரண்ட் வருதோ அதே கரண்ட்டு அந்த ரூமுக்கும் போகணும், எக்ஸ்டென்ஷன் ரூம் போகணும். அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு அந்த லைட்டு போகணும், அந்த கரண்ட்டு போகணும், அந்த ஹீட்டிங் போகணும், அந்த ஏசி போகணும், எல்லாம் போகணும்.
அதை தான் ஜெபி கற்று கொடுத்தார். Thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. People think once we die, let's go to heaven. That is not possible. அது நடக்காத காரியம். Hey, we will serve the King of Kings. That's good. God bless you. Amen. Hallelujah. First of all, we need to understand, we need to experience, இதை பற்றி பேசிட்டு இருக்கணும், பட் இன்னைக்கு கொஞ்சம் ஆழ்ந்து பேச ஆசைப்படுகிறேன். We need to experience heaven in the earth. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ செத்தாதான்ப்பா சமாதானம், செத்தாதான் ஹாப்பினஸ், ஒன்ஸ் ஐ டை I will get the happiness. No. Nope. இல்லை. If we don't experience a heaven in day-to-day life, happiness, nice sound, health, wealth, everything, then you are in heaven. And what is the point of praying this prayer? Jesus taught this prayer. Matthew chapter 6 verse 9. Our Father which art in heaven. பரமண்டலத்தில் இருக்க பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Because he is holy. He is himself holy. No other holiness there in the world. We try to match up his holy, but it's not possible. And they say, thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. Wow. How many of you read this Bible like this? As it is in heaven. பரலோகத்தில் என்ன செய்யப்படுவதோ அது பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டும். We need to implement the same thing what's happening in the heaven. Heaven 24/7 praises God. 24 மணி நேரமும் 7 நாட்களும் எங்களுக்கு தான், அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு டே எல்லாம் டிஃப்ரெண்ட். They have only day, no nights. வித்தியாசமாக இருக்குல்ல? எங்களுக்கு தான், இந்த சரீரத்துக்கு தான் தூக்கம் வியாதனை எல்லாம். பரலோக சரீரத்துக்கு தூக்கம் வியாதனை, உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. உன்னை காக்கிற தேவன், அவருக்கு தூக்கம் வராது உறங்கும் வராது. இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ், 24/7 fresh, no tiredness. That is God. This is human nature. It has been set for us to do this. Only earth culture, who after sin, the culture of the earth is different. Before sin, they were naked, they didn't notice. After sin, they naked, they noticed. பாவத்துக்கு முன்பாக நிர்வாணம் என்று அறியாமல் இருந்தார்கள். பாவம் செய்த பிறகு நிர்வாணம் என்று ஒரு செகண்ட் அறிந்தார்கள். So after sin entered the world, earth culture changed. Eileen Stratus, God bless you. Thanks for joining again. A lot of people experiencing internet problem. I know that. A lot of people said, Pastor, you've done so many lives, we run out of data. No data. No internet. சொல்கிறான், பாஸ்டர் நாங்கள் ஃபோனை சார்ஜில் போடணும் பாஸ்டர். ஏம்மா? அப்போ தான் பாஸ்டர் 3 மணிக்கு நீங்கள் வருவீங்க, 3க்கு வந்தால் 5 மணி வரைக்கும் நிற்கிறீங்க. எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்? பேட்ரி போகுது பாஸ்டர், ப்ளீஸ் பாஸ்டர். நான் சொன்னேன், ஓகே, நோ ப்ராப்ளம். அது சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போது. வார்த்தையை கேட்க இப்படி தயார்படுத்துகிறான் தங்களை. They get ready to receive the word. They're getting ready. Charge thing. People says, we save data to watch your show. Praise God. Glory to God. So, thy kingdom come and thy will be done as it is in heaven. பரலோகத்தில் என்ன செயல்படுதோ அது இங்கே செயல்படணும். வாழும் காலத்தில் பரலோகத்தை நீ அனுபவிக்காவிட்டால், சந்தோஷத்தை அனுபவிக்காவிட்டால், நீ மரித்ததுக்கு அப்புறம் பரலோகம் போகலாம் என்பது கூடாத காரியம். To go into the space, just to go into the space, at least 6 months to one year training happening. மிஷினில் போட்டு சுற்றுறாங்க, தலைக்கில் சுற்றுறாங்க, தண்ணிக்குள்ளே போகிறாங்க. They put everywhere this man. Put into vigorous trust and training. Once he's capable, then he dressed up in a different suit to go into the space. Then he know how to walk, how to
You know everything because you trained well. Same thing. If you don't experience the heaven here, suddenly go into the heaven, you will die. There, again you die. Again you will die. Like going to space and die, again you die. Because once you don't experience the heaven, பரலோகத்தை வாழும் காலத்தில் நீ ருசிக்காவிட்டால் பரலோகத்தை செல்ல முடியாது. சென்றால் பைத்தியம் பிடிச்சிடும், உனக்கு மறுத்து போவாய். அகெயின் இரண்டாம் மரணம் இருக்கும் இவரோட யாருக்குண்டா. அதனால் கதை சொல்கிறார், thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. Such a wonderful phrase. God himself said this word. Hallelujah. Jayanti Edward, praise the Lord, ma. Joseph, Michelle, praise the Lord, praise the Lord, praise the Lord. God bless you, God bless you. Hallelujah. Hallelujah. Yeah, pa. I always save data to watch your program. Ishu Bablu, Pralni, God bless you there. Devi sister, God bless you. God is with you all. We should experience heaven in earth without going to heaven. You don't need to go to heaven to experience the heaven. You can experience the heaven in the earth by seeking Lord's presence. But Adam spoiled the complete concept. Adam spoiled complete concept. When man failed, one man failure, it's equal to 7.5 billion man failure. Because God made one and only man from the soil. ஒரே ஒரு மனுஷன் தான் மண்ணில் உண்டாக்கினார். ஒன்னிலிருந்து இவ்வளவு வெளிப்பட்டிருக்கு. 7.5 billion out of this one man. My God. Viji, praise the Lord. God bless you. பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஆமேன். ஆமேன். கோபிகாந்த், ஆமேன். This subject will go this week fully, divine subject. I'm telling you, I'm going to take it to next dimension of your level. Christian level going to change. You all lived in a ground level Christian. Some people slightly above the ground level, but I'm going to make you float in this divine forum. Divine forum, divine connection. That is why God wants us to speak in a heavenly language. That is the Holy Spirit language. Oh, Rabashikalaba. Once you saved, once you accept God, and you first believe God, you should believe He is the one and only God. That is the right thing. John chapter 3:16 says, God so loved the world, He gave His one and only Son. Whoever believes in Him, be God. Whoever believes in Him should not perish and have an eternal life. So once you believe God, இயேசு தான் கடவுள், இயேசு மட்டும்தான் கடவுள் என்று விசுவாசிக்கும் போது, இயேசு கடவுள் நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. இயேசு கடவுள், ஆனால் இயேசு மட்டும்தான் கடவுள் என்பது டிஃப்ரெண்ட் கான்செப்ட். நீ தான் புருஷன், நீ என் புருஷன் சொல்றதுக்கும் நீ மட்டும்தான் என் புருஷன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. Oh my God, oh my God, oh my God. This is going somewhere. Please understand the concept. Suresh Kulendran, God bless you. God bless. Thanks for joining, brother. God bless you. Hallelujah. Riyari, God bless you. நீ என் புருஷன் சொல்றதுக்கும் நீ என் பொண்டாட்டி சொல்றதுக்கும் நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி நீ மட்டும்தான் என் புருஷன் சொல்றதுக்கும் more difference on these two things. Jesus is God, but Jesus is one and only God. That is the belief God wants from you. உன்னிடம் எதிர்பார்க்கிற அந்த நம்பிக்கை அதுதான். நீ அந்த நம்பிக்கை நீ வந்தாலே உனக்கு முதல் கொடுக்கிற பரிசு நித்திய ஜீவன். Hallelujah. Just say hallelujah, because once you believe God, He is the God alone, then you receive eternal life. Eternal life. Wow, I like it. The subject is getting hotter and hotter. Eternal life. And then you put full trust on God and cling on to God. Then
you get a salvation. Then you get a baptism because you change. Once you get a salvation, you realize all these years I'm doing sin. நான் பாவியாக இருந்திருக்கேன். என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவத்தை ஃபுல்லாக அறிக்கை செய்து கத்தரை ஏற்றுக்கொண்டு நீ என்ன சொல்கிற? இயேசுவின் நாமத்தினால நான் ஞானஸ்தானம் பெற வேண்டும். இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெறும்போது உனக்குள்ளாக கத்தர் ஃபஸ்ட்டு கத்தரை நம்பினும் போது எட்டர்னல் லைஃப் என்ற கிஃப்டை கொடுக்குறார். ஃபர்ஸ்ட் யூ கிவ் த கிஃப்ட் ஆஃப் எட்டர்னல் லைஃப். ஒன்ஸ் யூ நோ காட், ஒன்ஸ் யூ அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் as Savior and you remorse, repent and come to say, God, I'll take a baptism in your name, then God gives a second gift which is the Holy Spirit. Acts chapter 2 verse 38. மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு இந்த gift கொடுக்கப்படும். மனைவிக்காக ஞானஸ்தானம் பெற்றவர்கள், கணவனுக்காக ஞானஸ்தானம் பெற்றவர்கள், குடும்பத்துக்காக ஞானஸ்தானம் பெற்றவர்கள், நான் கிறிஸ்துவ என்று சொல்ற ஒரு காரணத்துக்காக ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு இந்த gift கிடையாது. That is why the lot of people roaming around this world after baptism, there is no gift because they didn't take the proper baptism. Baptism should be in the name of Jesus Christ. I love Jesus. I want to live for Jesus and He is my Lord. That's it. That is the baptism. I love my wife. She is a Christian. I want to get married to her. Let me take a baptism. You won't get the gift. That is not a baptism. கொடுத்தவனும் திருடன், எடுத்தவனும் திருடன். The person who gave is a cheater and the person who taken is a cheater as well. You both cheating yourself, going towards the hell together. Hell a lot of together. Amen. Oh, Rabashikala. Punidavadi Pramila, God bless you. Oh, Jesus, Lord, there's a lot of people waiting for a baptism, I know. There are a lot of people waiting for a baptism. Susan, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. My God, very hot. Naake vindu puchu. So, once we come into kingdom, accept Jesus Christ. Okay, I'm going out of the context. Let's leave the baptism. Okay? அன்னைக்கு பேசிட்டேன், எனக்கு திருப்பி பேச வேணாம். Once you accept Jesus Christ, salvation process done, baptism done, and you get a Holy Spirit anointing, and you speak heavenly language, which is the tongues. Wow. Wow. We are speaking the heavenly language, but devil spoiled everything by influencing the filthy language. Devil spoiled everything by influencing the filthy language into the world. Filthy language into the world. Very few people speak tongues. Very few people speak tongues. They're hypocrisy tongues. That's not good. That's not good. Hypocrisy is not good. Devil spoiled the whole concept. Devil is there to spoil the idea of Jesus Christ. He hates God so much. He got vengeance against God. So when God made Adam, He spoiled Adam. He spoiled Adam. God made Adam in His own image. Let us make a man in own image. I'm going to go into that detail very later. Because when you be with God, your language like be God. Let's read this chapter. Matthew chapter 26, verse 73. This is wonderful example. Matthew chapter 26, verse 73. 26 வசனம், மத்தேயு 26, 73 வசனம். And after a while came unto him. The third time, the people coming near to Peter. பேதுரு கிட்ட மறுபடியும் வராங்க. Hallelujah. Sajini Matthew, God bless you. Mary Baptista, God bless you. Hallelujah. Praise the Lord. Thanks for joining. Hallelujah.
Hallelujah. After a while, people came to Peter and said to Peter, surely thou also art one of them, for thy speech beareth thee. உன்னுடைய பேச்சு எங்களுக்கு காட்டி கொடுக்கிறது. Wow. He was with Jesus only 3 years. 3 years ministry. He was with Jesus, Peter. But சொல்றாரு கர்த்தர், நீ என்னை மறுதலிப்பாய். You will deny 3 times, Peter. Then the rooster will crow. He said, no God. கடைசிக்கு செய்ய மாட்டேன். Wait and see. First time they asking Peter, he said, I didn't know the person. Second time, come on, I don't know what you are talking about. நீ என்ன சொல்றேன்னு தெரியல. And the third time they came close to Peter and said, கிட்ட சொல்றாங்க, look here Peter, உன் பேச்சு இருக்குல்ல அவரை மாதிரியே இருக்கு. The language you speak is just imitates Jesus Christ. You look like Jesus Christ's speech. And he said, oh my God. Then you see the next verse, 74. Then began he to curse and to swear, saying, I know not man. And immediately they cock crow. The rooster crow. உடனே என்ன பண்ணா தெரியுமா? அசிங்கமா பேசினா. அவன் சொன்னாங்க, சே நீ அந்தால இருக்க மாட்ட, அந்தால் ஃப்ரெண்டாக இருக்க நீ வாய்ப்பே இல்லை, நீ இயேசுவோட ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, போயா. பாருங்க, இயேசு கடைசி வரைக்கும் சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார் அந்த உலகத்தில். ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை கடைபிடித்திருக்க அவர் அதுக்கு தான் வந்தார். He came down. My God came down to establish the heaven culture into the world. With the 3 years for friendship, Peter was just talking like Jesus Christ. This chapter, Matthew chapter 26, 73 says exactly. They came and stood by Peter, said, look, Peter, you are just speaking like Jesus Christ. You are one of them. And he says all the bad languages. He began to swear with using vulgar languages, filthy languages. Devil spoiled by giving us filthy language, filthy words, filthy thoughts. We lost the culture of heaven. We lost the kingdom culture. That is why we have a cheap mind against brother, against sister, against wife, against children, against mother, father, because we have a cheap culture, because we lost the heavenly culture. 3 years he was with Jesus. He started speaking like Jesus. அவன் சொல்றாங்க, உன் பேச்சு காட்டி கொடுக்கிறது. உடனே அசிங்கமா திட்டுறான். ஏன்னா மாத்திரான், பேச்சை மாத்திரான் எஸ்கேப் ஆகிறதுக்கு. உடனே அந்த rooster crows. And then he said, oh my God, I made a mistake. That's too late. That's too late. Oh, Rabba Shaka Labori Taraba. There are people sending me a friend's request. Please follow me, because I tried to add you up if the space. Please follow me to the heaven. Hallelujah. Oh, Jesus. Good evening, Pastor. Please pray for me and my family to get rid of the disease. Definitely, Hansi. I'm praying for each and everyone. Hallelujah. Raji, Jesus, God bless you. Sumati Esther, God bless you. I received your message. God is working in your life. Watch this sermon this week. This will give you an answer for you. And Sundaraj, God bless you. Hallelujah. Sundaraj, God bless you. Hallelujah. So, we lost heavenly culture because of we are influenced by the devil culture. We got all sort of nasty things in our mind. I'm going detail into this. I have written so many things. What kingdom? When kingdom captures country, first things destroys language. When kingdom captures country, first things destroy language. Like Britain captured India and other countries around it, they have made English
as a subject, today also it prevails. Today also it prevails. We of course have no choice. They can't take the book. If they say you can't have the English language, Indian can't travel out of India. That's it. Indian has to stay inside. Sri Lankan has to stay Sri Lankan inside Sri Lanka. Without the language, you can't travel. That is the kingdom culture. When kingdom captures country, first thing destroys language. That's why we all speak English now. எனக்கு தமிழில் பேசின ஆசை முழுசா. நிறைய பேர் தமிழ் தெரியாது. ஆனால் ஆங்கிலம் எல்லாருக்கும் தெரியுது ஏதோ ஒரு விதத்தில். எல்லாருக்கும் ஹிந்தி தெரியாது, எல்லாருக்கும் மலையாளம் தெரியாது, எல்லாருக்கும் தெலுங்கு தெரியாது. ஆனால் ஆங்கிலம் எல்லாருக்கும் தெரியாது. Because they did a wonderful job. Britain, that is what's called king culture. Wow. Amazes, no? Amazing culture. King culture. That is why I say we are serving a king. We need a heavenly culture into our life. This is divine knowledge, I'm telling you. If you understood this knowledge, then your life won't be same again. Because once you come to know the heaven culture, because what happens, your own culture will destroy, the heaven culture prevails and changes your lifestyle. Oh, Rabashika Laba. Thank you, Jesus. Yes, Sundaraj, I'm praying for your family. God bless your family. Hallelujah. Jennifer Prakash, God bless you. God bless you, Jennifer Prakash. God bless you. So, once you destroy the language, it destroys everything. Once you destroy language, the country destroys automatically. Once you destroy the language, you will destroy the country easily. If Indians will speaking English every time, then in 100 years, after 100 years, there won't be any language in India other than English. That's the king culture, which is invaded a long time ago. Still, it rules countries with the language. My God, such a revelation. Still, it rules a country with the language. You have no choice. They have influenced the culture into the country. But today, God says, let me influence the heavenly culture, which is good for you all. English not good for anyone. Once you die, your English is not needed. Tamil is not needed. Because we will speak the heavenly language. Once you're anointed, once you know God, once you take baptism, that's it. Once you die, you get a visa to check in there. Check out here, check in there. Death is a visa to check out and check in there. Then you will anointed with the language of heaven. Then you speak the English, not English, heavenly language. You can't go and say, how do you do, my dear angel Gabriel? No, he said, get out. Get out. What is speaking? I don't understand. Parlo bhasha pesu. So it's important. It's important. We need a heaven culture. Jesus said, that's why when the Holy Spirit comes, He will give you another language. And He will guide you where to go, what to do, what to say, what not to say. That is why we need a key worker in our Christian life. This is divine. Without key worker, your Christianity is not complete. It's not complete. Amen. Aaron Benny, God bless you. God bless you, Aaron. Sarah's Daniel, God bless you. Oh, Rabashika Lava. You're waiting. God bless you. You are waiting. God bless you. Hallelujah. Hallelujah. I will speak this word continuously this week and to guide you into the divine culture, divine kingdom culture. Deviga Kalacharam. Better to say, instead of divine connection, divine culture. That's the right word, no?
Let's do divine culture. Hallelujah. Sarah Janiam, God bless you. Shalini Daniel, God bless you. Sometimes we don't understand the concept. That is why we don't preachers don't preach in the church properly. Because they don't preach about the Trinity. Because they don't know in first place. Darren, get me a cup. Get me a cup. A fall of a man, loss of kingdom. ஒருவன் தப்பு செஞ்சதுனால நாங்கள் ராஜ்யத்தை இறந்து போனோம். We lost the kingdom. A fall of a man, we lost the kingdom. Kingdom supposed to influence the earth. Before that, he fall. Empty cup. என்னோட cup கொடுங்க. My cup. My cup, church cup. Think, please. A fall of a man, loss of kingdom. When Adam fall, we lost the kingdom. That is why Jesus taught us now, ask this one, thy kingdom come. Because kingdom didn't come to the world. Before we lost everything. அதாவது வெண்ணை திரண்டு வர சட்டியை உடைச்சா அப்படி இருக்கும், எல்லாம் போச்சு. A kingdom supposed to come into the earth, we lost because of one man's sin. One man's sin. So, we lost it. அந்த காசு வர மாதிரி இருக்கு, ஏதோ ஒருத்தன் தப்பு பண்ணதுனால வர வேண்டிய காசு போச்சு. ஸோ ஒன்றுமே இல்லை. ஆதாம் செஞ்ச ஒரு சின்ன தப்பு. அவங்ககிட்ட தனியாக கூப்பிட்டு சொல்கிறாரு, ஆதாமே இந்த பழத்தை நீ சாப்பிடாத. ப்ளீஸ் do not eat this fruit. On the day you eat, you will activate the time bomb. On the day you eat, you activate the death. On the day you eat, you die. That is the meaning of it. People don't please pull the wire. Otherwise, if you pull the wire, the time bomb will activate. ரொம்ப ஹாட்டாக இருக்குமா ப்ளீஸ். Hallelujah. Hallelujah. Oh, Rabba Shaka Labba. Thank you, Jesus. So, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு டைம் பாம் இருக்கு. ஒரு டைம் பாம் வெடிச்சா உங்கள் வீடு பக்கத்தில் 6 வீடு காலியாகிற மாதிரி ஒரு டைம் பாம் இருக்குது. பீரோவில் இருக்குது, அது எடுக்க முடியாது, அங்கே வச்சு ஃபிட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த டைம் பாம்பில் அந்த ஒயர் இருக்குது, ரெட் ஒயர் இருக்குது, க்ரீன் ஒயர் இருக்குது, டோன்ட் டச் த ஒயர். வேறு வீடியோ இல்லை, அந்த வீட்டில் தான் இருக்கணும். As long as you don't touch the wire, you will be safe in the house. Do you understand? As long as you keep locked the bureau and don't go near to the time bomb, house is safe. You can sleep, you can get up, you can cook, you can play, whatever do you want. But some children goes and pull the wire, tick, 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 boom. Done. Once you pull the wire, the time bomb activates and the thing will die. Complete house will demolish. All the surrounding place will be demolished. Itikapattu, devastation, carnage. Nalla think panni parunga. Same thing God said to Adam, chapter 2. If you read it, chapter 2, you will understand something, verse 15, 16 something. Read it. You will understand. God said, please do not eat this fruit. It has been placed in the middle. Don't worry. As long as you don't touch it, you won't die. You will be okay. You will be live nicely. Okay, Adam, you understand? Okay, God, no problem. He was playing around, enjoying that place. God didn't say to Eve. God said to Adam only. If you read the chapter, Genesis chapter 15, பார்ப்போம். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்.
Genesis chapter 2 verse 15, 16, 17. தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். God said to Adam, and chapter 2 verse 15, 16, 17, he brought Adam into Garden of Eden and he said, you are here to look after, cultivate and manage and protect. And God put him there. So man got a job before the wife. Wow, that's a good revelation. Man got a job before the wife is present. Grace Joy, God bless you, ma. Sarah's Daniel, amen, noted. I like it. Dot. Praise Lord Shalini, God bless you. Hallelujah. This is wonderful teaching today, I'm telling you. It's heavenly culture. God brought a man into the Garden of Eden and said to him, you are here to cultivate and manage and protect. பண்படுத்தவும் காக்கவும் அவனை அங்கே வைத்தார். பாருங்க, அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்த. பண்படுத்துறது cultivate. You have to make something. God didn't give anything to the man just like that. He gave the raw materials. God didn't give table, chair or anything to the Adam. But God kept table, chair inside the tree. Inside the tree, there's a bat. Inside the tree, there's a baseball stick. Inside the tree, there's a bureau. Inside the tree, there's a cot. He has kept everything inside the tree. Now Adam has to cultivate. Adam has to do something. And he makes something for his life. So God gave him job before the marriage. Before the wife. மனுஷனுக்கு தேவன் வேலையை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாவே கொடுக்கிறார். So உத்தியோகம் புருஷலத்துவம் என்று சொல்வார்கள். So he needs to do the job. I'm doing the job. I'm a servant of God. I'm working for God. Same thing. God brought Adam to do the job. Wow, that's nice, no? And then he said to him, please don't eat this fruit. If you eat on the day, you will die. The death is there, but it's deactivated. But if you eat, you will activate. The time bomb is there, it's deactivated. If you pull the wire, it will activate. Simple. You understand the knowledge now. Dowie Johnson, thank you, Pastor. God bless you. Thank you, Pastor. God bless you. Emmanuel Anandaraj, praise the Lord. God bless you. Hallelujah. Hallelujah. This week, I'm planning to go divine culture, divine connection. So, I'm telling you, for a lot of people, this week will take you from one level to another level. One level to another level. You will be growing into Christianity. All this time, you are like a flat, ground level Christianity. Now, you will get up and start walking and running now. Because you're learning something different. All this year, the perception was wrong. தவறான ஐடியாக்களை கொடுத்து வச்சிருக்கிற அதை வேதத்தின் ஊடாக வெளிப்படுத்தி உங்களுக்கு வேதத்தின் ஊடாக நடத்தி செல்ல போகிறேன். Then you will change. My job is to bring you back into kingdom. Not into the church. Because I'm building a kingdom, not the church. I'm working for a king. He is Jesus Christ. And working for a king. That's it, simple. I'm building the kingdom. Hallelujah. 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 So, on the day you pull the wire, it will activate the time bomb. Adam, then don't do it. We tell the children as well, I'm going out, we'll come back in 1 hour, don't go to the kitchen, don't do anything. My son Diamond, when he was small, we were downstairs, on the upstairs, he was using lighter, lighting up the, what? Curtains on the carpet. He wants to know how it's burning. Luckily, they are fireproof, so they didn't burn properly. Otherwise, the house would have burnt on that day. We tell children,
they will do the mistake. Same thing. God told Adam was a children to God. First son of God is Adam. First son of God. He made a mistake. He pulled the trigger. He would have told the wife, please don't do it, we will die. Maybe he didn't tell the wife properly, because when God brought the wife and showed him, this is your wife, look at it. And he was amazing with the beauty of her, looking from top to bottom all the time. Forgot to talk about the fruit. And she picked the fruit and give it to her, give it to him. பழத்தை பிடிங்கி கொடுத்துட்டா, சாப்பிட்டா. கன்ஃபியூஸில் இருக்கும் போதே கொடுத்தா சாப்பிட்டா. அதை சொல்லுவாங்க, குழப்பமாக இருக்கும் போது எந்த முடிவு எடுக்காதீங்க. People say, when you're confused, don't come into decision, don't say anything. Take rest, relax and say things. Because when you get anger, when you're confused, you say nonsense. And later you realize, but it's too late. Hallelujah. Hallelujah. So same thing, when Adam was in confused stage, she gave the fruit. That's other story. I'll come later. A fall of a man, loss of kingdom. God's will. You know what is God's will? God's will us to dominate the earth. That's a fulfill God's will. Are we dominating the earth today? Or undergoing the earth today? அதை மேற்கொள்றோமா இல்லாட்டி அதுக்குள்ள போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Think. God said to Adam, and God made Adam, Genesis chapter 1:26, let us make man in our image, let him domain over the earth, which is the greatest responsibility. Domain means a ruling power, a ruling the world. That is the God's will. God's will us to dominate the earth. But people losing their self-control. They say, I don't drink from now on. After a week, they drink again. I don't smoke from now on. After 2 weeks, they say, my friends gave me a smoke. This because we lost our power. We lost our power. We lost our control. Hallelujah. We lost our control. God's will us to dominate the earth. That's the fulfill of God. That's the fulfill of God's will. கர்த்தருடைய பிரமாணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆசை என்ன தெரியுமா? நாங்கள் இந்த பூமியை மேற்கொள்ளணும். பூமியின் ஆசை பாசங்கள் எல்லா கெட்ட காரியத்தையும் அதான் சொன்னார், ஒருவன் என் பின் நடக்க ஆசையாக இருந்தால் தன் சிலுவையை தூக்கி கொண்டு வர கடவன். Which means literally says, you are ready to sacrifice the world for me. That is the meaning of it. I think Luke chapter 14, 26, 27, 28. Luke chapter 14, 27. If somebody wants to follow me, he has to carry his cross. Cross is a symbol of sacrifice. He has to get ready to sacrifice the world for me, then he follow me. Wife சொன்னா இன்னைக்கு சர்ச்சுக்கு போக கூடாது, ஆண்டவரே வரல ஆண்டவரே. என் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, சர்ச்சுக்கு போடாது, வரல ஆண்டவரே. எனக்கு வேலை இன்னைக்கு டபுள் சம்பளம், சர்ச்சுக்கு போக கூடாது, வரல. Then you can follow me. Ready to sacrifice everything for me and then follow me. Then carry your cross. That is the meaning of it. We don't do it. God will, we need to dominate the world. Then we fulfill the God's will. I am today still striving to dominate. Still striving. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வருது. ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஏதாவது ஒரு காரியம் வருது. ஏதாவது ஒரு தேவை, இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். அந்த அது பிளாக் ஆன உடனே இந்த தேவை ஸ்டாப் ஆகுது. ஓகே, என்ன பண்ணுறேன் ஆண்டவரே, இது வர வேண்டியது வரல. ஓகே ஆண்டவரே, அப்போ ப்ரே பண்ணுறேன். And God says, I give it to you. So I strive every day. I seek the God presence every day. My hand is with the God presence like this. God, give it to me. I'm your son. You call me, you give it to me. That's it. You call me to the mountain. Did I ask you? No.
You called me to the mountain. So it is his job to give the sacrifice to me. Same thing Abraham. God said, come to the mountain to sacrifice. He said, okay, I'm here. Where is the sheep? He said, it's there, take it. So if you're a pastor, if you're a preacher, if you're doing ministry, look for God's presence. Look God alone. Never ever ask anyone in your church. I'm telling you. That is the success of the ministry. If you ask people to do something, that's it. You're a failure piece. Because people failure. They fail. They fail. Never, as I'm telling you, if you're a pastor, never ask anyone. Never ask anyone. Be in the presence of God and say, God, you alone to help me. There is no one. You gave me the ministry. You called me to do the ministry. I'm doing it. God called me in 2015. I throwed everything. I throwed everything. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பேரு புகழ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு I just follow God to do the ministry. I can't say I'll be acting and doing the ministry. Do you accept? Let me know. அது பாவ உலகம் தெரியும். பாவம் பண்ணி கொண்டிருக்கும் தெரியும். அதை செய்து கொண்டு ஊழியத்தை செய்ய முடியாது. இரண்டு எஜமான்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது. We need to give up something to get something. You can't have the girlfriend and wife together. That's a problem. உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொன்னால் தான் புரியும். You can't have the boyfriend and the husband together in the bed. Do you understand? There's a big problem. They might kill each other, they kill you. You can't work for the world and you can't work for the God as well same time. If the work is not belongs to God's side, கர்த்தருடைய பார்வைக்கு அது ஒன்றதா இல்லைன்னு சொன்னா, then you are doing a wrong job. நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொன்னார், விடு, enough is enough, stop everything and follow me. I throw all my chances, everything down and say, I'm going to do ministry. Now, up till now, my focus is on God, and God is the provider. No one can say we provide because God provided me. Without fail, every month, God provided me. I'm having a fruitful life. Fruitful life. Look at this. Fruitful life. கனி உள்ள வாழ்க்கையை வாழும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். I'm personally talking to ministers. You may ask your church members, don't do that. They will go and say next other people. They will go keep on saying to other people. And you will lose your testimony. If God called you, God is the problem. Pray and be in the presence and cry. The best place to cry is the presence of God, and then God will bring someone to you. If God can bring a raven to Elijah, if God can send angel to provide food for Elijah, God can send anyone to you to provide you. It does not have to be that person. அவன் தான் உனக்கு செய்யணும் அவசியம் இல்லை. இன்னொரு வர்த்தனை கொண்டு செய்வார் கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னொரு தூரத்து பக்கத்தில் இருக்கவன் செய்ய மாட்டான், தூரத்தில் இருக்கவன் செய்வான் உனக்கு. கர்த்தரால் முடியும். God can do amazing works. I'm telling you. Oh, Rabashaka Laba. I'm not even finished yet. This is going to go for this week completely. Heaven culture. I'm going to go continuously. Heaven connection, divine connection. Amen. 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 So be witness to Lord all the time. Joy. God bless you, ma. Thanks for joining. Ebenezer Wellington, God bless you. Thanks for joining. Amen. Saras Daniel, God bless you. And Sajini Matthew, God bless you. Priscilla Martin, Asa Rajan, Punidavadi, Pramila, Sundaraj, and Shanti Paul, and Gobikant Paul, everyone, God bless you. Jayanti Edward, God bless you. Once, where we stop. God will to dominate the earth, that fulfills God's will. That's two different things. Religious things, religious prepare man to leave earth, evacuate earth.
உலகத்தை விட்டு வெளியே கொண்டு போயிருது. மத பிரச்சனையால் அடித்து குடிச்சு செத்து போகிறாங்க. But the God gave power to rule the earth. God gave power to rule the earth. God gave Adam power to dominate the earth. If you think of religious, you go out of the earth and do whatever you want. Rubbish. But when God gives you power, you will control complete earth. You are above all everyone. Oh, thank you, Jesus. You will control the complete earth, dominating the earth. ஏதாவது பிரச்சனை வருதா, ஏதாவது கெட்ட பழக்கம் வருதா சொல்ல, no, today I'm not coming. Please don't call me. You will have the guts to say that for your friends and family. After 2016, I got the guts to say to my family, friends and family, I won't be coming to your party. Sorry. Your party is full of filth people. I'm not be there. Please leave me alone. I want to be God alone. கத்தரோடு தனியாக இருக்க ஆசைப்படுறேன், உன்னோட வர ஆசைப்படலை, விடு. அந்த ஒரு தைரியத்தை கத்தர் கொடுக்குறார். Definitely God will give you. Let's read Matthew chapter 4:17. Matthew chapter 4:17. Matthew chapter 4:17. This week I'm telling you, you will enjoy, because I haven't touched a main thing. So please be there. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Matthew chapter 4 verse 17. For that time Jesus began to preach and say, repent, for the kingdom of heaven is at hand. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. இயேசு ஊழியம் செய்ய ஆரம்பித்த உடனே முதல் செஞ்ச காரியம் இதுதான், மனம் திரும்புங்கள். The kingdom of heaven is here. அவர்தான் ராஜ்யம். He is a king. He is a ruler. He is there. He says, a kingdom of heaven is at your hand. Near to your கை கெட்டின தூரத்தில் இருக்கு. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அது சொன்னா, மனம் திரும்பி தேவனுடைய நாமத்திற்கு ஞானஸ்தானம் பெறுகிறவர்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவி வரம் கொடுக்கப்படும். Once you people remorse and repent and take the baptism in the name of Jesus Christ, then they will receive the Holy Spirit gift. அதேதான் இங்க சொல்றார், மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. It's at your hand என்று பிரசங்கிக்க தொடங்கினார். So our preaching is supposed to be like this. Let worship the kingdom of heaven. Let be the citizen of heaven. Don't call them members in your church. Call them citizen of the kingdom. Treat them as a prince and princess. Because once you became a children of God, children of King, then you are prince and princess. Amen. Hallelujah. Say yourself, I am a prince. I am a princess. Hallelujah. Tina Johnson, God bless you. Hallelujah. Hallelujah. Lucy Joseph, God bless you. Hallelujah. Hallelujah. Rabashika Laba. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Mystica Rose. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக சமீபத்தில் என்று பிரசங்கிக்க தொடங்கினார். That's true. Once he started a ministry, he started way like this. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று கர்த்தர் பிரசங்கிக்க தொடங்கினார். Repent, the kingdom of heaven has returned. And Luke chapter 9 verse 2. Luke chapter 9 verse 2. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாலை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். யாருக்கு எதுக்கு அமைச்சிருக்காராம்? Come on, say it. Say it louder, I can hear it. Oh, Jesus. It is nice. Sometimes we preach all the nonsense, not about the kingdom. Grace, they speak about grace, they speak about blessings, but they don't tell them, you are prince already, you are princess already, you are son of king, and oh my God, you are son of king, you are daughter of king.
அதுதான் preaching. That is the preaching. God says, and He sent them to preach the kingdom of God and to heal the sick. முதல் என்னது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசதான் எங்களை அமைச்சிருக்கிறார். So I've come to this end of lockdown session. I think this is the last week of the continuous life. Maybe I will know by 3rd of July, after this Sunday. Until then, this life will go on. Don't worry. People says, Pastor, I'm getting so many messages. Pastor, my worry is whether it's going to be live there or not, Pastor. I'm worrying so much. I said, don't worry. I'll be doing live continuously, but different times and the short time. Not like 2 hours sitting down on here. Now it's nearly 1 hour 30 minutes I'm sitting down here. So, okay, so let's see. So He has sent us to preach the kingdom. So we are here to preach the kingdom. Say that. Jesus spoke about the kingdom first. முதலாவதாக இயேசு ராஜ்யத்தை பற்றி தான் பேசினார். அதுக்கப்புறம் தான் cast the demon that taken control of you. Cast the demon that taken control of you. I'm going to pray for people right now. God is saying to me. God said to me, look here, I'm talking about kingdom now. God said, and God Himself entered in the world. When He started ministry, He said, I'm here to speak the kingdom first. And send the disciples to preach the kingdom. போகும்போது தேவராஜ்யம் சமைத்திருக்கின்ற பிரசங்க என்று தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார் அவர். அதுக்கப்புறம் சொன்னார், cast the demon that taken control of you. So many people calling me, messaging me and says, Pastor, I'm possessed by this nightmare, possessed by this darkness, possessed by the thoughts. I'm going to pray for people right now. Oh Rabba Shikata Rabba. Oh Rabba Bashanda Rabbo Rikala Rabba. Hallelujah. You all join with me. You all join with me. Hallelujah. Hallelujah. Rabba Shakalaba. Oh Rabba Bashangata Rabbo Lika Rabba. I'm going to cast the demons right now. Wherever you are. Wherever you are. My God is God of far and near. அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். நீ மலேசியாவில் இருந்தாலும் சரி, நீ இந்தியாவில் இருந்தாலும் சரி, நீ பூமியின் அந்த கடையாந்தில் இருந்தாலும் சரி, இதை நீ பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையானது இப்போது இங்கிருந்து புறப்படுகிறது. உனக்குள்ளா இருக்கும் அசுத்த ஆவிகளை என்று கட்டளை கொடுக்கிறேன். பாஷிகாலாபா. உன்னிடம் பேர் கேட்கணும் அவசியம் இல்லை, நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்கணும் அவசியம் இல்லை, உன்னோட பயோடேட்டா எனக்கு தேவையில்லை, எனக்கு உனக்கு நான் ஆதார் கார்டு கொடுக்க போறேனா? நோ, I'm not here to issue your Aadhaar card or passport. I am saying, in the mighty name of Jesus, I rebuke and cast you out of this body. Rabba Shakalaba. சில சரீரங்களை பிடித்திருக்க பிசாசுகளை போடு கட்டுகிறது. வியாதி கட்டுகளை போடு கட்டுகிறது. Rabba Shatara Bonika Rabba. Thank you, Jesus. Thank you, Jesus, for healing these people right now. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Rabba Shakala, Bodhi Rabba Nakaraba. Po! In the name of Jesus. Pale po Satane. Ye Satan சொன்னார். Pale po Satane. Po! ஓடு. ஓடு. பேரு என்ன? அது பேசுது. எதுக்கு நீங்க வந்தீங்க ஆண்டவரே? Why you came to us? Do I torture you? உங்களை தொல்லைப்படுத்தணுமா? God says, நீ என்ன தொல்லைப்படுத்துதா? Po! Get out of my sight right now. I'm telling you right now, those who are watching right now, whether possessed with demon, possessed with the thought of the world, in the mighty name of Jesus, let the kingdom come in your life right now. Oh Rabashika, தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளாய் வர வேண்டும் இப்போது. Oh Rabashanda Koshika Rabba. Cast the demon in the name of Jesus, I pray. Amen, 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 amen. Go away. Oh Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Rabashaka Hasha, God bless you, Hasha. Long time no see. God bless you. Tara Boshanda Nakoshika Taraba. Hallelujah. 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 Bashika Taraba. Jesus Christ. Amen. Yaar idu pere appadida irukku. Amen. Hallelujah. Jesus Christ on the YouTube watching me. Never know. Of course, if you speak the word of God, God will watch you all the time. என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே என் கண் நோக்கி பார்க்கிறது.
Wow. God eyes towards those who tremble for word of God. Hallelujah. Hallelujah. I think I have finished today. 1 hour 30. That's what time restricted to me. 3 to 4:30. People said to me in my house, wife and children said, Daddy, let's go down like this, and then we will lost our live shows for a while. So I did the live already in the morning. Instagram, pastor.Aaron Daniel. Pastor.Aaron Daniel. Pastor. Pastor.Aaron Daniel. There I talk more friendly and people ask questions and we share thoughts and things. So please come and join me at 12 o'clock UK time, Indian time 4:30, Malaysian time 7 o'clock, 1 o'clock Europe time, and 3 o'clock Middle East time, Oman and Jordan, things like that. So please join us. Pastor.Aaron Daniel in Instagram. And tomorrow, 3 o'clock, I'm going to be here. Again, I'm talking about divine connection. This week is going to be part 1, part 2, part 3, part 4, part 5. Continuous. Monday to Friday. There is no one. This is divine culture. Deviga Kalacharam. The kingdom culture. We're going to talk about kingdom culture this week, part 1, part 2. So I'll be guiding through all these things, and then I'm going to talking about Adam, how God made Adam, how God made Eve. There are a lot of perception by people, God made Eve through the rib. Bible says like that, English Bible. But actual Hebrew says a part, a piece taken from the human. A piece, like a DNA, a code system taken from the human and made another human. God himself is a first cloning he made. First cloning. Tomorrow we're going to talk about that. We'll be going on this continuously. So I'll going by step. So you'll be enjoying this divine culture, divine kingdom culture. I think kingdom culture is nice. Let us keep kingdom culture. 1, 2, 3, 4, 5. We'll join every day. And tomorrow morning, I'm coming on Instagram at 3 o'clock. As usual, this time I'm here. But if you come on Instagram, that's more fun. More jovial, more friendly. This is more like preaching the word of God in full reverence, but that is different. That is like a get together, know of you, and talk to you more, and sharing thoughts, and other people greeting each other. It's wonderful, really. I'm really blessed to be doing this ministry. God has given me great strength to do this ministry all this time, and we will be doing on this ministry continuously. Don't worry, after lockdown finishes, still I am on live in certain times, and you will watch it. You will hear the word of God day by day. There's a lot of revelations yet to come. So wait for it. Hallelujah. God bless you. I think I get a better take off. I think. Hallelujah. Thank you very much, Sarah's Daniel. God bless you. God bless you. God bless everyone. Hallelujah. Thank you for the nice time. Hallelujah. So do not pull the trigger of the time bomb. That's why I'm saying it. Pastor, please pray for my children, Sarah and Venetia. I pray for Sarah and Venetia in the almighty name of Jesus. Give them a great blessings, God. அவர்களுக்கு நல்ல சுகம், பல, ஜீவன் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுங்க ஆண்டவரே. செல்வ சுந்தராவுடைய மகனுக்காக ஜெபிக்கிறேன். சேரன் வெனிஷாவுக்கு கத்தர் அபீர்விதமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவர். வேற யாருக்கா ஜெபிக்கிறமா ப்ளீஸ் அனுப்புங்க, நான் ஜெபிக்கிறேன். ஹல ரபா ஷந்தோர கோத்தீரி பலகாபா. ஐ பிளஸ் த மாஸ்டர். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆமேன். பாக்கிய ராஜா, I pray for you and pray for your daughter. God bless her. God bless her. God is working on her life. God anointing is placed on her. Hallelujah. God bless her. Hallelujah. Hallelujah. Angelina Kirbakaran, you just joined. God bless you. Hallelujah. Hallelujah. God bless you, Jelena. God bless you. Thanks for joining. Okay. And don't miss this message. Go on YouTube, watch it. This is the color shirt, and the title will be Kingdom Culture. Kingdom Culture Part 1. I put just Kingdom Part 1. It's better. Culture too big. Kingdom Part 1. So you'll be watching continuous. This series will reveal you so much things for you. God bless you. God, people say amen. Hallelujah. Thank you, darling. Shirky, God bless you. Hallelujah. 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 God bless you. Thank you for this wonderful day. Pastor, name Aravind. I pray for Aravind. God bless him in abundance. I don't know what the sickness or problems going through. I have no idea. But God plays major role in your life.
God heals you. Amen. Hallelujah. Stotram. Thank you. God bless you. I see you tomorrow, okay? I think no other request is here, so I just better go. Eileen status for us to pray. And Eileen, God bless you, ma. God has healed you. Have a faith in God more. God has healed you already. No more say sickness. God has given a great strength to you. உங்களுக்கு அபிவிதமான பலத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கிரியை செய்திருக்கிறார். சுகப்படுத்தி விட்டார். நான் சொல்றேன், சுகப்படுத்தி விட்டார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு வல்லமை ஊடுருவட்டும் ஆண்டவரே. பாஷிக ஒரு வல்லமை ஊடுருவட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. And Mutturaj, God bless you. God bless you, Mutturaj. God bless you. Hallelujah. Hallelujah. And Pastor, pray for my husband Kalai Arasu. Kalai Arasu, God bless you, and let the fever disappear in the name of Jesus. Let God heal you. உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Hallelujah. 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 Okay, I want to sing this song and finish it off. Hallelujah. நல்ல பாட்டு. Hallelujah. 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 உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. Oh, thank you. Oh, Jesus. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினா. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினா. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. Hallelujah. I'm really enjoying this. This week the kingdom culture will invade your life. It changes your lifestyle and it changes perception upside down. உங்களுடைய எண்ணங்களை இதுவரை தவறாக யோசித்து உன் எண்ணங்களை மாற்ற, முக்கியமாக திருத்துவத்தை பற்றி நான் பேச போகிறேன். I'm going to talk about Trinity. I'm going to explain the Trinity exactly. What is this God, Father, Son and the Holy Spirit? இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நொறுக்கும் உருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா. ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்போ. வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இருக்கும். உம்மை போல் யாருண்டு இந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. Thank you Sarah Daniel. Thank you for saying super voice. You're joking, know that.
pulling my leg. வீட்டிலும் ஊரிலும் செல்லுமிடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தானீர் காத்திடும். மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். முழங்கால் நிற்க வேதத்தை அறிய தினம்தோறும் தேவா உனத்தும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு இந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு இந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து இதோ ராஜ்யத்தை பற்றி பேச கொடுத்த கிருபைக்கு நல்லது ஆண்டவரே. இந்த மக்களுக்கு தெளிவை கொடுத்து அப்பா உம்முடைய படைப்பை பற்றி பேசி இந்த வாரத்தில் ஒரு தெளிவை உண்டாக்கி ஆண்டவரே இந்த லாக்டவுனை முடிக்க ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் முடிந்து எல்லா கட்டுகளும் அருந்தவர்களாய், எல்லா சந்தேக கட்டுகளும் அருந்தவர்களாய், எல்லா மத கலாச்சாரத்தின் கட்டுகளும் அருந்தவர்களாய், எல்லா உலகத்தின் காரியங்களும் கட்டு அருந்தவர்களாய் இந்த புதிய உலகத்துக்குள்ள இவர்கள் பிரவேசிக்க போகிறார்கள். இவர்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதமான பாதையை நீர் வைத்திருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். I give all the glory to my God. Amen, amen, amen. Bless you. Hallelujah. Thank you so much. I see you tomorrow at 12 o'clock on Instagram, pastor.ariondaniel. Please check on